எந்தவித பாகுபாடும் இல்லாமல், எந்தவித குறுக்கீடும் இல்லாமல் ஒரு பியூர் மெரிட் பேசிஸ்ல தான் இந்த நியமனங்கள் நடைபெற்று வருது. ஒரு விஷயத்துல மட்டும் உறுதியா இருக்கிறோம், என்னன்னா எந்த விதத்திலும் சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்களுக்கான நீதிகள் எந்த விதத்திலையும் டிலே ஆயிடக்கூடாது. எந்த விதத்திலையும் அவங்களுக்கு அதுல தள்ளி போய் விடக்கூடாது. நீதிபதிகள் சிறப்பாக நீதிமன்றங்களை நடத்தி முடிக்க அரசு வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இப்ப கடந்த காலங்களில் பலவித அரசியல் குறுக்கீடுகளாலும் பலவித தவறான முறைகேடுகளாலும் பல உயர்ந்த பதவிகள் பணம் கொடுத்தோ இல்ல பல கோடிகளை கொட்டியோ பெறப்பட்டதாக என்னிடம் பலர் தெரிவித்தனர். உண்மையிலேயே ஒரு அரசு சிறப்பாக செயல்பட்டாலும் நீதிமன்றங்கள், நீதிபதிகளும் நீதியை வழங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அரசு வழக்கறிஞர்கள் அதற்கு மிகப்பெரிய தூண். அந்த இடத்திலிருந்து அதை சரி செய்ய வேண்டிய பணியை முதல்வர் எங்களிடம் உத்தரவிட்டுள்ளார். சோ அதனாலதான் கடந்த சில நாட்களாக இப்ப டெம்பரரியா அட்வொகேட்ஸ் ஹைகோர்ட் எல்லாத்துக்கும் நியமிச்சுட்டு வரோம். எல்லாமே பியூர் மெரிட் பேசிஸ்ல தான் நியமிச்சுட்டு வரோம். எனக்கு பல முன்னாள் நீதிபதிகள் எல்லாம் அழைத்து 40 வருடங்களுக்கு அப்புறம் இது போன்ற ஒரு மெரிட் பேசிஸ்ல நியமிக்கப்படுவதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் இந்த அரசுடைய, முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசுடைய முக்கிய கொள்கை. எந்த இடத்துலயும் லஞ்ச லாவணியம் இருக்காது, எந்த இடத்துலயும் முறைகேடு இருக்காது, தவறுகள் இருக்காது. கண்டிப்பாக நீதிமன்றங்கள் சிறப்பாக செயல்பட, நீதிபதிகள் சிறப்பாக நீதிகளை வழங்க அவர்களுக்கு முழு அளவிலான ஒரு அரசு வழக்கறிஞர்கள் ஒத்துழைப்போடு செயல்பட்டு நீதிமன்றங்களுக்கு மிகப்பெரிய தூணாக விளங்க வர காலங்களில் இன்னும் 1 மாதங்கள் இருக்கு. ஸோ மூத்த வழக்கறிஞர்கள் நம்ம இப்போ ஏஜி லெவல்லையோ அடுத்த லெவலில் ஜிபி லெவல்லையோ மாவட்ட அளவிலான வழக்கறிஞர்களை நியமிக்கும் பணிகள் உயர்நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட வழிகாட்டுதல் அடிப்படையில் நியமிக்கப்பட்டு வருகிறது. பல காலங்களாக பல கோடிகள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இனிமேல் அந்த மாதிரிலாம் நடக்காது. அந்த மாதிரி எந்த குறுக்கீடும் இருக்காது. ரொம்ப பியூர் மெரிட் பேசிஸ்ல திரும்பவும் ஏன் இதை அழுத்தி சொல்றோம்னா, இதுக்கு முன்னால் நடந்த வழிகாட்டு எப்படி நியமிக்கப்பட்டார்கள் என்பதை நாங்கள் கேள்விப்படும் பொழுதே ரொம்ப வருத்தமா இருக்குது. அந்த அப்ரோச்ல பலர் எங்களிடம் அப்ரோச் பண்ணப்பையும் நாங்க ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டோம். எந்த இடத்திலும் லஞ்ச லாவணியம் இருக்காது. 100% மெரிட் அடிப்படையில் தான் இருக்கும். பல 100 கோடிகளை கொட்டி இதுக்கு முன்னாடி வந்த நியமிப்புகள் அனைத்தும் கேட்கும் பொழுதே வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் இனிமேல் நீதிமன்றங்கள் நடக்காது. கண்டிப்பாக எப்படி முதல்வர் சொல்லியிருக்காரோ, இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தமான குற்றங்களுக்கு விரைவாக நீதி வழங்கப்பட வேண்டும் என்று பல விஷயங்கள் குறிப்பிட்டுள்ளாரோ, கண்டிப்பாக அது போன்று சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள், அந்த நீதிமன்றத்துக்கு வெளியே காத்து கிடக்கும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கான நீதிகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்பது முதல்வருடைய முதல் கொள்கை. அதற்கான அடித்தளமாக எந்தவித